எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே தேவனை உயர்த்துகிற அந்த துதி நாள் நிரம்பி அவரை ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 34:1-2, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு அதை கேட்டு மகிழுவார்கள். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கர்த்தரை துதிக்கிற அந்த துதியினால் நாம் இருக்கிற இடங்களிலே நிரம்பும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளையும், அவர் நம்மை வழிநடத்தி வந்த விதங்களை நினைத்து அவர் நமக்கு பாராட்டின நன்மைகள் யாவையும் தந்த தேவனை உயர்த்தி நாம் எல்லாரும் இந்த அருமையான பாடலை துதி செய் மனமே நிதம் துதி செய் என்ற பாடலை நாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். வாங்க நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோமா? துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும்
வருகிற வழிகளிலே எவ்வளவு பாடுகள் நேர்ந்தாலும் தேவன் நமக்கு காவலராக இருந்து நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்தாரு. அதற்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லாரும் நாமே அப்பா நீங்க எங்களை பாதுகாத்த உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர் என்று எல்லாரும் நாமே. ஈகிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஈங்கிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா. சோதனை எவ்வளவாக பெருகினாலும் இந்த நாளிலும் தேவன் எந்த ஒரு சேதம் இல்லாத நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் ஆண்டவரே பலவிதமான சோதனையின் நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அப்பா ஒரு சின்ன சேதம் கூட வராத பிடிக்கிறது அப்பா. இந்த நாள் வரைக்குமாக நீங்க எங்களை பாதுகாத்து வந்த அந்த கிருபையை எண்ணி அப்பா அவருடைய வல்லமையை நினைத்து நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எஸ் லார்ட். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எல்லாரும் நாமே யார் நம்மை மறந்தாலும் பெற்ற தாய் தந்தை நம்மை மறந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறாரே. ஒவ்வொரு நாளும் நம்மை நம் தாயின் கருவில் உருவான நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறது. நினைத்து ஆண்டவரே ஒருபோதும் எங்களை மறக்காதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற உங்களுடைய தயவை நினைத்து ஹல்லேலூயா. தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. மீண்டுமாக தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை, எல்லாரும் ஐந்து துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா. சந்ததம் நம்மை வழி நடத்தும் சத்திய தேவன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை சொந்தம் பாராட்டுகிற தேவனே அவர் நம்மோடு இருப்பதினாலே நாம் எல்லாரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை சொந்தம் பாராட்டி ஆண்டவரே ஆண்டவரே எங்களோடு இருக்கிற உங்களுடைய வல்ல பிரசன்னத்திற்காக நன்றி என்று எல்லாரும் எஸ் லார்ட்.
தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். அல்லேலூயா. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. எல்லாரும் இது துதி செய் மனமே நீதம் துதி செய். கரங்களை தட்டி பாடுவோமா? துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதி செய் மனமே நீதம் துதி செய். அல்லேலூயா. துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக எல்லாரும் இணைந்து துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. Hallelujah. Thank you, Lord. We thank you, Jesus. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அவனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் எவ்வளவு கொடிய காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் அவர் நம்மை நினைவு கூறுவதினாலே, அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிறதினாலே தானே நாம் இந்த நாட்களிலே எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக நம்மை பாதுகாக்கிறது, நம்மை அரவணைக்கிறது அது தேவனுடைய கிருபை. வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் அந்த கிருபையை நாம் உயர்த்தி பாடப் போகிறோம். அந்த கிருபையை சார்ந்து வாழ்கிற நாம் எல்லாரும் இணைந்து அந்த கிருபையினால ஈவாக தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்க வாழ்க்கையில மேலாக ஓங்கி இருக்கிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இருக்கிற இடங்களிலே தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனமே எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து
உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொண்டாடுவோமா? நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அந்த தேவனுடைய கிருபைக்காக ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே, கடவுளை தட்டி எல்லாரும் நாய்ந்து, கிருபை மேலானதே, உம் கிருபை ஹல்லேலூயா, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. இயேசப்பா உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. நம் பலவீன நேரங்களில் எல்லாம் அவருடைய கிருபை நமக்கு பலனாக மாறினதே. நாம் சோர்வுற்ற வேளைகள் எல்லாம் அவருடைய கிருபையை தாங்கிற்றேன். எல்லாரும் நான் இந்த ஆமென். தேவனுடைய கிருபை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நான் இந்த பாடுவோமா? பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, நான் சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, நான் சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே.
தேவன் அளிக்கிற கிருபை என்பது அது தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துவது. ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் நான் தகுதி இல்லை, தேவனுடைய நன்மையை பெற நான் தகுதி இல்லை என்று எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தகுதிப்படுத்துகிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த நாளிலே நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்றால் அது தேவன் பாராட்டின அந்த ஈவு. ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே இது எங்கள் சொந்த பலத்தினால் அல்ல, எங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல, அப்பா உம்முடைய கிருபையினாலே தானே நாங்கள் நிற்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றிகளை நாம் செலுத்தும்படியாக இந்த நேரத்திலும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா என்றால் யாரெல்லாம் இதை அக்னாலேஜ் பண்றீங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை கொண்டு தேவன் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை சரித்திரத்தில் நாம் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம், காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒரு புதிய சந்ததியை, தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சந்ததியை இந்த நாட்களில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன்ல இதை போட இதுவரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் சந்தித்திராத பலவிதமான புதிய அனுபவங்களை இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனை நம்மை ஒரு புதிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் நாம் காணும்படியாக இந்த நாட்களிலே ஒருவேளை உண்மைதான், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் வருகிற நாட்களிலே தேவனை தேவனாக கொண்ட மக்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு உன்னத அபிஷேகத்தினாலே சபை அவர் நிரப்பும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆயத்தத்தின் வருடத்திலே, இந்த சுத்திகரிப்பின் ஆண்டிலே, இந்த வருடத்திலும் ஆண்டவரே எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே தேவனுடைய சத்துவத்தை பெற்ற சரீரமாக இந்த நாட்களிலே வாழும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த அருமையான பாடல் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் எழுதின அருமையான பாடல், நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் தரக்கூடிய பாடலை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் எல்லாரும் நைந்து ஆமென் thank you Jesus hallelujah இருக்கிற இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா கரங்களை தட்டி பாடுவோமா hallelujah. தேவனுடைய பலத்தை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நைந்து கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாரும் சேர்ந்து உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, கரங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும். வீடுகளில் இருக்கிற எல்லாரும் நல்ல தேவனுடைய விசுவாசத்தினால் நிரம்பி, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி நீங்க பாடுகிற இந்த வேலையில் தேவனுடைய அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும்படியாக இந்த வேலையில் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி பாடுவோமா எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, எல்லாரும் நைந்து yes Jesus yes Jesus, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சேர்ந்து சொல்லுவோம் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்று
சென்றதா இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா செங்கலும் இரண்டாக பிளந்து போகும்படியாக, யோர்தான்கள் எல்லாம் தகர்ந்து விழும்படியாக தேவனுடைய ஒத்தாசையை பெற்ற ஜனங்களே, தேவனுடைய வல்லமையினால ஹல்லேலூயா இந்த நாட்களில் அதை நீங்கள் பார்க்கும்படியாக விசுவாசத்தால் நிரம்பி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஹல்லேலூயா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? சொல்லுங்க. கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் இயேசுவால் கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சின்ன பிள்ளைங்களா, கூடுமே உம்மால் கூடுமே. ஆமென். உம்மாலே எஸ்அப்பா, உம்மாலே எல்லாம் கூடுமப்பா. எஸ் லார்ட். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்த தேவனாய், உயிர்த்தெழுந்த தேவனாய், மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவனாய், மீண்டுமாக வரப்போகிற தேவனாய், நமக்கெல்லாம் உருமாற்றம் தரப்போகிற தேவனாய் நாம் எல்லாரும் உயர்த்தி பாடுவோமாக. ஹல்லேலூயா என்று சத்தத்தோடு இருக்கிற இடங்களில் எல்லாம் நமக்காக மீண்டும் வரப்போகிற ராஜாவை உயர்த்தி, எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. எஸ் ஜீசஸ். மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. நீ மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி சொல்லுவோமா? கூடுமே என் இயேசுவால் கூடுமே, என்னாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. எஸ் ஜீசஸ். உப்பெயரால் கை நீட்டினாய், நோய்கள் மறையுதையா. உப்பெயரால் கை நீட்டினாய், நோய்கள் மறையுதையா. எல்லாம் கூடுவே
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை கடந்த பல நாட்களாக, கடந்த பல மாதங்களாக, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாம் அதை உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கீங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் பலவிதமான காரியங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான அழிவுகள், பலவிதமான யுத்தங்களினாலே பலர் மரித்து போகிற காரியங்களை நம் கண்களினால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே இயற்கையின் சீற்றத்தினாலே அநேக மக்கள் மடிந்து போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரே, இதன் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாங்கள் நடனமாடி உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்பா அது உம்முடைய பலத்தினாலே, அப்பா உம்முடைய கிருபையினால் மாத்திரமன்றி ஆண்டவரே, அது எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, எங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் உணரும்படியாக ஆவியானவரே உம்முடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வேலையில் நன்றி உள்ள இருதயத்தோடு many of us, you and I can feel so insignificant. Many of us may feel so helpless. What can we do to the society? What can we do to the people around us? Father, what can we do, Father, in this season? But we can do one thing, Lord. We can offer our prayers. Lord, we can offer our thanksgiving with a grateful heart. We come into your presence every day, Lord, to recollect, Lord, to thank you for every goodness, Father, that you have restored upon our lives. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ஒவ்வொரு நாளும் எங்களை ரட்சித்த உம்முடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே உம்மை மனதார துதிக்கும்படியாக, அப்பா உம்மை மனதார நன்றிகளை செலுத்தும்படியாக இந்த வேளையில உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். அப்பா, we thank you, Jesus, for the remnant that you have kept, Father, for the remnant whom you have chosen, Father, to show forth your greatness, Lord. இந்த நாட்களிலும் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக வைத்திருக்கிற, இந்த நாட்களிலே பிரித்து வைத்திருக்கிற அவருடைய சரீரமாகிய சபை, யாரெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள்லாம் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கும்படியாக தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறாரே, அதை நினைத்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வேளையில அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Father, we come into your presence, Jesus, with a grateful heart, with a heart of thanksgiving. Jesus, give thanks with a grateful heart. We give thanks unto the Holy One. We give thanks because He's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. We give thanks unto the Holy One. We give thanks because He's given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what
தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக உங்களை தாழ பணிந்து இந்த வேளையில ஆண்டவரே நீங்க பாராட்டின ஆண்டவரே உடைய மாபெரிய கிருபைக்காக ஆண்டவரே என் மீது இரக்கம் பாராட்டுறீங்களே, தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உடைய கண்ணின் மணியை போல நீங்க பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை எல்லாம் இந்த நாட்களிலே உடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல ஆண்டவரே நீங்க அரவணைத்து பாதுகாக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி இயேசுவே பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் வேலவீரன் வேலவான் என்று சொல்வான் தாரித்தீரன் செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்காய் வேலவீரன் வேலவான் என்று சொல்வான் தாரித்தீரன் செழித்திடுவான் எல்லாரும் ஐந்து தேவனின் செயல் இதுவே நமக்காய் நன்றி. Thank you, Father. We worship you, Jesus. Oh, nandri, 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 nandri. We give you thanks, oh Jesus. We give you all thanks, oh Lord. நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய் பெற்றது இந்த வேளையில தேவனுடைய சமூகத்திலே நன்றி உள்ள இருதயத்தோடப்பா உமக்கு முன்பதாக வந்த ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்க பாராட்டின கிருபைகளை நினைத்து இந்த வேளையில we offer our thanksgiving, Father. We come into your presence, Lord, with a heart filled with gratitude, with a heart filled with gratitude right now, Jesus. You have been so good to me. You have been so good to me. I came broken. You gave me joy. You have been so good. You have been so good. You have been so good to me. Come on, church. Let's all sing together. You have been so good to me. Jesus, Jesus, Jesus. You have been so good to me. Yes. I came here broken. You made me whole. You have been so good. You have been so good. You have been so good to me. இயேசுவே நீ நல்லவர். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக இருந்தீர். எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவர்
சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களாம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா நாம் உடைக்கப்படுகிற வேலைகளிலே நம்மோடு இருக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே எல்லாரும் நான் இந்த எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எஸ் லார்ட், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. யாரெல்லாம் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களோ எல்லாரும் வாயில திறந்த அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உடைக்கப்படுகிறதன் மூலமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, என்னோடு நீங்க இருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. We thank you Jesus. We celebrate your goodness, Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடவே நமது அன்புக்கு பாசத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாம் நன்றியை நவிழுவோம். நேயர்களே, ஆராதனை என்பது கர்த்தருடைய மகிமையை பாடி போற்றுவது, அவருடைய குண லட்சணங்களை புகழ்ந்து தள்ளுவது. தேவன் நல்லவர், அவருக்கு நிகர் எவரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இப்படியெல்லாம் அவருக்கு புகழாரம் சூட்டும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழுகிறது, நம்மை ஆசீர்வதிக்க இதயம் துள்ளுகிறது. அதைதான் நாம் ஒவ்வொரு முறையும் செய்கிறோம். இன்றைய ஆராதனையிலும் கர்த்தர் மகிமை அடைந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றையும் தவறு விட்டுவிடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கம். எனக்கு வேறு ஆசீர்வாதம் இல்லையாப்பா என்று கதறினார் ஏசா. யாக்கோபு அதற்கு முன்பதாக வந்து தகப்பனிடமிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். இது ஒன்று மாத்திரம்தானா இருக்கு எனக்கு என்று ஏசா கதறினார். ஆம், எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற வேண்டும். சற்று திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வருடம் முழுவதும் எத்தனை நன்மைகள் கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சம் நன்றியால் நிரம்புகிறது, துதித்து கொண்டே இருக்க சொல்லுகிறது. அவர் செய்த அதிசயமான கிரியைகளுக்கு அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் இறுதி ஆராதனையிலே நாம் வந்திருக்கின்றோம். கடந்து போன 51 ஆராதனை, 51 வாரம், இன்றைக்கு 52வது வாரம். கர்த்தர் நமக்கு பாராட்டிய இரக்கம் எவ்வளவு பெரியது. நமது ஏஞ்சல் டிவியின் வழியாக கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். இயேசு ஊழியங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். எல்லாவற்றுக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக கர்த்தரை போற்றி துதித்து மகிழ்ந்தது போல கர்த்தரை கனப்படுத்துவதற்கான அடுத்த நிலைக்கு கடந்து செல்வோம். அதுதான் காணிக்கை. இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி ஊழியங்கள் கர்த்தரால் தேவ மனிதன் ஐயா சாது சுந்தர் செல்வராஜுக்கு கொடுக்கப்பட்ட ஓர் ஒப்பு நிகரற்ற ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை மக்களுக்கு சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதில் தெய்வ மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவரோடு ஒரு கூட்டமும் ஓடுகிறது, நாம் ஓடுகிறோம். நீங்கள் செய்கின்ற இந்த தாராளமான ஏராளமான நற்கிரியைகள் பரலோகத்தில் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படி நான் வருகிறேன் என்றார் இயேசு. நீங்களும் மனம் சளைக்காமல், சலித்து விடாமல் கொடுத்து கொண்டே தான் இருக்கீங்க. வானம் திறந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் இயேசு ஊழியங்களின் கட்டட நிதி அல்லது கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகின்ற பிரகாரமாக அனுப்ப விரும்புகின்ற காணிக்கைகளை திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து அனுப்பும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு பிரார்த்தனை செய்த பின்பு ஒரு பாடலை
பாடும் பொழுது நீங்கள் கவனமாய் அதில் ஈடுபட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, தம்முடைய பிள்ளைகள் மிகுந்த பாசத்தோடு அன்போடு இயேசு ஊழியங்களை கனப்படுத்தி கொடுக்க இருக்கிற காணிக்கைகளை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். 1000 10,000 தம் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்தரலும். ஒருவரும் தரித்திரராவதில்லை. ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். இதோ பாடம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து கிருபை மேலானதே, எல்லாரும் உயர்த்தி உம் கிருபை மேலானதே. எஸ்ப்பா, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. உயர்த்துவோமா? ஆமென். கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, இந்த வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் நம்மை காத்த அந்த கிருபை, ஹல்லேலூயா. நம் கால்கள் இடராதபடிக்கு நம்மை நித்தம் காக்கிற அந்த கிருபை உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொண்டாடுவோமா? நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அந்த தேவனுடைய கிருபைக்காக, ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானதே. கரங்களை தட்டி
அன்பர்களே, தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நமக்கு பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நான் கடந்த 49 வருடங்கள் கூட இருந்து பார்க்கிறேன். அது என்ன பாஸ்டர் 49 வருஷம்? எங்களுக்கு திருமணம் முடிந்தது 49 வருடங்கள். கர்த்தருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தைக்கு இணங்க வேதத்தின் மகத்துவத்தை அறிவதற்கு, வகுத்து பகுத்து போதிப்பதற்கு இரவெல்லாம் கண் விழித்து, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த வேதாகமம், டைரியும் அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு படித்துக்கொண்டு எழுதிக்கொண்டு ஜெபித்துக்கொண்டே இருப்பார்கள். எனவேதான் அவர்களுடைய வாயில் வருகின்ற வார்த்தைகள் வல்லமையாக புறப்படுகிறது. கர்த்தர் கூடவே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு கூடுகைக்கு நான் போய் வந்த பொழுது நன்றி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அன்பு மகள், நான் தப்பா சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க அங்கிள், ஆண்டி, ஐயோ அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய செய்திகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேன் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த பரவசம். பரவாயில்ல, அப்படிதான் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் வழங்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டின் இந்த இறுதி ஞாயிறு ஆராதனையில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் எவ்வளவு பிரியமுள்ளவராக இருக்கிறார். எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருந்தாலும், நம்ம எப்படி இயேசு தேடி வந்தார். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கடந்து சென்ற ஒவ்வொரு பாதைகளிலும் அவர் நம்மை எப்படி நடத்தினார், அதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை கோடி ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுத்தாலும் போதவே போதாது. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த உலகத்தில் ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தில்தான் இந்த ஆண்டும் நாம் நடக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இன்னமும் தொடர்ந்து வரப்போகிற ஆண்டுகளிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மேல் வைத்த பிரியத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபித்து காட்டினார், அதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 2:14 பரமசேனையின் திரள் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரமசேனையின் திரள் இந்த வார்த்தைகளை சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார்? இந்த பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும். சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானின் தந்திரங்களை அழிக்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு இடங்களிலும் மறைமுகமாக மறைந்து செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து எப்படியெல்லாம் வேதனைப்படுவார்கள், எப்படியெல்லாம் துன்பத்திற்குள்ளே கடந்து செல்வார்கள், எப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் அனுபவிப்பார்கள், எத்தனை விதமான போராட்டங்கள்
குழந்தையிலிருந்து அவங்க வாழ்க்கையில வரும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதமாக உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குழந்தையாக அவர் பிறந்தாலும் அவர் வளரும்போது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விதமாகலாம் கடந்து செல்வார்கள் என்பதை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்து சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு விசுவாசம் இருக்கு. நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து நம்மை போலவே இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவர் எதையெல்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கடந்து செல்ல வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் அவர் கடந்து சென்றதுனால உங்களை பற்றி என்னை பற்றி அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இந்த வருடத்தில் 2025 வருடத்தில் இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் நம்ம கலங்க வேண்டாம், எதை குறித்தும் நாம் வருத்தப்பட வேண்டாம், எதை குறித்தும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். இதுவரையிலும் நடத்தின நம் ஆண்டவர் இன்னமும் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஏனென்றால் நம்மை போலவே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரணத்தை கூட சந்தித்த ஒரு ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார், நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். ஆகவே நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாரும் யாரும் நிலையா இந்த உலகத்தில் வாழப்போறது கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அவரும் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 9:27. எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, ஒரு தடவை பிறக்கணும், ஒரு தடவை மரிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவர் பிறந்தார், அதுக்கு பிறகு அவர் அப்படியே நித்தியமாக மனுஷனாகவே இருக்கிறான்றது இல்லை. 33 வயசில் அவரும் அந்த மரணத்துக்குள்ளே போனார். மரண வேதனை என்றால் என்ன என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு நாம் ஏன் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு துன்பங்களையும் நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் மரண வேதனை என்பது அவ்வளவு கொடூரமானது. அந்த மரண வேதனைக்குள்ள கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். லூக்கா 23:33. லூக்கா 23:33. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு பாவம் செய்யாத ஒரு தேவகுமாரன் உங்களையும் என்னையும் நம்ம மேலே வச்ச பிரியத்தினால இந்த உலகத்தில் நமக்கு எதிரடையாக கிரியை செய்கிற சாத்தானை அழிக்கும்படியாக, நம்முடைய தெய்வீக திட்டங்களை அழிக்கும்படியாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நமக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவின் சகல சதி திட்டங்களையும் அழிக்கும்படியாக நம்முடைய தேவகுமாரனாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்திலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா
நமக்காக நம்மேல் வைத்த அன்பினாலே, நம்மேல் வைத்த பிரியத்தினாலே தன்னையே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஆண்டில் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற ஆண்டுகளிலும் நம்மை அவர் நடத்தி கொண்டே இருப்பார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும். உலகத்தில் எந்த தேசத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த நிலையில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, என்றைக்கு நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்க, அன்றையிலேருந்து இந்த நாள், இந்த வருஷம், இந்த கடைசி வரைக்கும் எப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க, எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த ஒரு பிரியத்தினாலே, நம்மேல் வைத்த அன்பினாலே எத்தனை முறை மரண வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தது. இனிமே இவங்க பிழைக்க மாட்டாங்க, இவங்க பிழைப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை, மரித்து விடுவார்கள், இனிமே இந்த உலகத்தில் அவங்க சுகமாக இருக்கவே முடியாது, வாழவே முடியாது என்ற சொன்ன சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாம மரணம் அடையாமல், நாம் மரணத்திற்குள்ளே கடந்து போகக்கூடாதபடிக்கு நம்மை எவ்வளவு அழகாக பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒரு குடும்பம், குறிப்பாக இந்த வருடத்தில் அவங்க ஒரு காரில் பிரயாணம் பண்ணாங்க. ஒரு ஊழியக்கார குடும்பம். அவங்க காரில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது எதிரே வந்த ஒரு லாரி அவங்க கார் மேலே இடிச்சிச்சு. அது கொஞ்சம் லேசாக இடித்தோடனே இப்படி திரும்பினாங்க பாருங்கள், இன்னொன்று எதிர்க்க வந்தது, அது மோதிச்சு. அப்போ அந்த காரில் போன அத்தனை பேரும் என்ன ஆகிருக்கணும்? செத்து போயிருக்கணும், மரணம் அடைஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு குழந்தை கூட அந்த காரில் அவங்க கையில் இருந்தது. ஒருத்தருக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படலை. அந்த செய்தியை நாங்கள் கேட்ட உடனே அந்த குறிப்பிட்ட ஊழியருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி, எப்படி இருக்கீங்க, உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்தது. அப்போ அவங்க சொன்ன சாட்சி, ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கீறல் கூட ஏற்படலை, கர்த்தர் தான் எங்களை பாதுகாத்தார். ஏன்னா நாம் அடைய வேண்டிய மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். சாத்தான் ஒருவேளை அன்னைக்கு நினச்சிருப்பான், இன்னைக்கு அவுட் அந்த குடும்பமே, ஊழியம் எங்கே செய்ய போகிறாங்க, இனிமே கர்த்தருக்காக எங்கே வாழ போகிறாங்கன்னு அவன் திட்டம் போட்டிருப்பான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் நாம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும், அதை செய்து முடிக்கிற வரையிலும் அவர் நம்ம கூடத்தான் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த விசுவாசத்தில் இருக்கீங்க? இந்த ஆண்டு உங்களை நடத்தின ஆண்டவர்,
இந்த ஆண்டு இதுவரையிலும் உங்களை கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர் இன்னமும் தொடர்ந்து உங்களை நடத்துவார். அந்த விசுவாசத்தில் இருங்க, அந்த நம்பிக்கையில் இருங்க. அப்போ நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்திலே அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஏதோ நான் வாழ்ந்து அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படி என்ற ஒரு நினைவில் அவர் வரவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்காக, எனக்காக மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். மரணம் என்றால் என்ன? ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வரம்பே இல்லை. இப்போ பார்த்தா வாலிப பிள்ளைகள் கூட மரித்து போகிறாங்க. திடீரென்று அவர்களுக்கு கூட இருதய வேதனை வந்து அவங்களும் மரித்து போகிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையை அறிந்த ஆண்டவர் இந்த மரணத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். மரணம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித தன்மை உடையவராய் இருந்தார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கிறார். உலகத்தில் யார் என்ன வேணாலும் செய்வாங்க, ஆனால் ஜீவனை கொடுக்க யாரும் முன்னால் வர மாட்டாங்க. உனக்காக நான் மரிக்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாமல், ஜெயத்தை பெற முடியாமல், பிதாவாகிய தேவன் உன்னை உலகத்தில் எதுக்காக உன்னை பிறக்க வச்சாரோ அதை நிறைவேற்ற முடியாமல் உன்னை அழிக்க, உன்னை எதிர்த்து நிற்கிற அந்த மரணம் என்ற சாத்தானை நான் ஒரு மனிதனாக பிறந்து அந்த மரண வல்லமையை நான் உடைப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனித தன்மை உடையவராக மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார், அது உண்மை. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கி நாம் எல்லாரும் ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இந்த வருஷத்தில் பலரை நீங்கள் இழந்திருக்கலாம். எங்கள் அப்பா இந்த உலகத்தில் இல்லை, எங்கள் அம்மா இந்த உலகத்தில் இல்லை, என் கூட பிறந்த சகோதரன் இல்லை, சகோதரி இல்லை, ஏன் என் கணவர் இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் கூட போயிட்டாங்க அப்படின்னு பலரை இந்த உலகத்தில் நாம் இழந்திருப்போம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். இந்த உலகத்தில் யார் நம்மை விட்டு பிரிந்து போனாலும், இன்னும் சில குடும்பங்களில் என்ன காரணம்னே தெரியலைங்க, என் கணவர் என் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு, என் மனைவி எங்கே போனானே தெரியல, எங்கள் அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இன்னும் சிலர் என் பிள்ளைங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன், எப்படி வாடுறதுனே தெரியல. பயப்படாதீங்க, இயேசு உங்களோட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருந்தால் போதும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். லூக்கா 24, 39, 40. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், எழுந்து சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம் வந்துடுச்சு,
என்னடா ஒரு ஆவி வந்து நம்ம நடுவில் பேசுதா? அவர் தான் மரித்தாரே, அவர் அடக்கம் பண்ணிட்டோமே, அப்படியே உயிர்த்தெழுந்தா கூட எப்படி இந்த மாதிரி ஒரு சரீரத்தோட ஒரு மனுஷன் வர முடியும்? அப்போ அவர் சொல்றாரு, நீங்க தொட்டு பாருங்க, எனக்கு மாம்சம் இருக்குது, தொட்டு பாருங்க, எலும்புகள் இருக்குது, தொட்டு பாருங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு அவர் வாழ்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவர் பார்க்குறாரு. உலகத்தில் கடைசியாக போகும்போது சொன்னார், நான் போகிறேன்னு நீங்கள் பயப்படாதீங்க, நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு கூடவே இருப்பார். உலகம் அவரை அறியாது, நீங்கள் அவரை அறிவீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு அந்த தேற்றரவாளன், அந்த ஆவியானவர் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். அப்போ உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அன்றைக்கு அவர் அனுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை, மகிமையை அனுதின வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் நாம் உணரும்படியாக, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக நம்மை அவர் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் யோவான் 20:27 வாசிக்கும்போது, யோவான் 20:27, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அந்த காலத்திலேயே இயேசு கூடவே இருந்த சீஷனுக்கு ஒரு சந்தேகம், எப்படி இவர் உயிர்த்தெழுந்து நம்ம நடுவில் வந்து நிற்கிறாரு, எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, உனக்கு சந்தேகமாக இருந்தால் உன் விரலை நீட்டி என் கையில் இருக்கிற அந்த சிலுவையில் அறையும் போது ஏற்பட்ட அந்த ஆணியினால் ஏற்பட்ட தொலை இருக்குல்ல, அதில் உள்ளே விட்டு பாரு, விரலை நீட்டி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் விலாவில் போட்டுப்பார், விலாவில் குத்துனாங்கல்ல என்ன, உனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குதுல்ல, இவர் எப்படி உயிராக இருக்கிறாரு, எப்படி இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு உனக்கு சந்தேகமாக இருக்குதுல்ல, பாரு, உனக்காக நான் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காயம் என் கையில் இருக்குது, விரலை விட்டுப்பார், தொட்டுப்பாருன்னு கூட சொல்ல, விரலை நீட்டி அந்த தொலையில் விட்டுப்பார். அதே மாதிரி விலாவில் குத்துனதில் அங்கே ஏற்பட்ட அந்த தொலையில் உன் விரலை நீட்டி அதுக்குள்ளே விரலை விட்டு பாரு. நான் சும்மா சாதாரணமாக வந்து இங்கே நிற்கலை, உன் மேலே வச்ச பிரியம், உன் மேலே வச்ச பாசம், உன் மேலே வச்ச அன்பு, உனக்காக நான் என்னையே அர்ப்பணித்து இன்னைக்கு நான் உயிரோடு எழுந்து உங்கள் நடுவில் இருக்கிறேன். எதுக்காக? இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், ஜெயம் அடைய வேண்டும். உங்களுக்கு எதிராக சாத்தான் பல விதத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அழிக்க, உங்கள் குடும்பங்களை அழிக்க, உங்களுடைய தெய்வீக திட்டத்தை அழிக்க அவன் இரவும் பகலும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக, உங்களுக்காக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி நீங்க பரலோகம் வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக என்னையே நான் அர்ப்பணித்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஐயோ, இதுவரையிலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, இனிமே நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மகளே பயப்படாதே, மகளே திகையாதே, உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் என்ன செய்யணுமோ அதை உன்னை கொண்டு அந்த குடும்பத்தில் நான் செய்வேன். ஐயோ, எல்லாரும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களே, இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்களே, பயப்படாதே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது,
உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் தருகிற தேவனாக இருக்கிறேன். நீ எந்த விதத்திலெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு என் சமூகத்தில் இந்த வருடமெல்லாம் என்னை நோக்கி நீ கூப்பிட்டாயோ, உன்னுடைய கூப்பிடுதலுக்கு நான் பதில் தருகிற தேவனாக, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக உன் நடுவில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த வருடம் நடைபெறாத நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் 2026 ஆண்டிலே சர்வ சாதாரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் இருக்கிற ஊர்களில், உங்கள் தேசங்களில் நிறைவேறுகிறதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே காணும். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு பாரத்தோடு மன வியாகுலத்தோடு ஒவ்வொருவருக்காக தேவனை நோக்கி நீங்கள் ஜெபித்தீர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாக மகிமையான காரியங்களை வரும் நாட்களிலே உங்கள் கண்களே காணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்கள் ஊரில் உள்ளவர்கள், நீங்கள் இருக்கிற தேசத்தில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் 56ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் 56ஆம் வசனம். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஸ்தேவான் என்ற மனுஷனை, அவருக்கு எதிராக இருந்தவங்க அவரை கொலை பண்ணுறாங்க, கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இப்போ வானத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்குறேன். அந்த மகிமையில் இயேசுவானவர் வலது பாரிசத்தில், தேவனுக்கு வலது பாரிசத்தில் நிற்கிறத நான் பார்க்குறேன். அப்போ என்ன, அவர் சும்மா எதையோ ஒன்று சொல்லணும்னு சொன்னாரா? பார்க்குறத அப்படியே சொன்னார். இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நிற்கிறத நான் அப்படியே பார்த்தேன். பார்த்தது மாத்திரம் அல்ல, அதை அப்படியே அவர் சொல்கிறார். கடைசியாக அதை சொல்லிட்டு தான் அவர் மரித்தார். அப்போ இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த உலகத்தில் வாழும்போது இயேசுவோடு வாழ்வோம். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது நித்தியமாக அவரோடு கூடவே இருப்போம். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவர் வாழ்ந்தார். ஆனால் 2 காரியங்களை தவிர, ஒன்று, மனுஷனாக உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் என்ன இருக்கும்? பாவ குணாதிசயம் இருக்கும். குழந்தையிலிருந்தே அது பொய் பேசுறது, சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, திருடுறது, இதெல்லாம் பல விதங்களில் எப்படியோ ஒவ்வொருத்தருக்குள்ள வித்தியாசமாக வந்துடுது பாவ குணாதிசயங்கள். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் அந்த பாவ குணாதிசயமே இல்லவே இல்லை. 2வது, அவர் ஒரு பாவம் கூட செய்யாதவர், பாவம் இல்லாதவர், ஒரு பரிசுத்தமான ஒரு ஆண்டவர். அப்போ பரிசுத்தமான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இன்னும் தொடர்ந்து, ஒருவேளை இந்த வருஷத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய பாவமான காரியங்கள், பாவமான வழிகள் நம்ம அறியாமல் நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கலாம். அதனால் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை இந்த வருஷத்தில் நாங்கள் அறியாமையில் செஞ்சிருந்தாலும் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஆவியானவர்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு வருஷத்தை முடிக்கும்போது
நாம் என்ன விதத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் மனம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை வேறு. ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் நாம் பின்பற்றுகிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் இந்த உலகத்தில் வாழணும். அநேக நேரத்தில் நாம் எடுத்த உடனே அந்த மாதிரி வாழ முடியாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட பிறகு இயேசுவே என்ன பண்ணுறாரு? நம்மளை மாற்றுறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே நம்மை மாற்றுகிறார். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். இயேசுவே என்னை மாற்றுங்க. அப்போ இந்த நாட்களில், கடைசி நாட்களில் வந்திருக்கோம். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். சொல்லுங்கள், பேசணும். இயேசுவோடு பேசணும். நம்ம பேசுகிறத ஆண்டவர் கேட்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது, ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்தபோது அவர் எப்படி ஜெபிச்சார், இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறாங்க? நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுக்கு எல்லாம் தெரியும், அவர் அப்பப்போ பார்த்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை அவரே செய்வார் அப்படின்னு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. நாம் அப்படிப்பட்டவங்களே இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தரோட ஐக்கியமாக இருக்கிறோன்னா, ஆண்டவராகிய தேவனே ஆதியில் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவங்க தினந்தோறும் ஆண்டவரோட பேசிகிட்டு இருந்தாங்க, உறவு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த உறவு பிசாசு தடை செஞ்சிட்டான், பேச விடாமல் ஆக்கிட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான், அவர் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு தான் அவர் ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்திட்டார். இன்றைக்கி நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் இயேசுவோட, பரிசுத்த ஆவியானவரோட பேச நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசு எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணார்? எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்திய நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி எப்படி விண்ணப்பம் பண்ணினாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அப்போ உலகத்தில் ஒரு மனுஷனாக வாழ்கிறவங்க எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஒரு மாதிரியாக இங்கு இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த 4 சுவிசேஷங்களிலும் பார்க்கும் பொழுது இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் ஜெபித்தார். லூக்கா 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை இயேசு வாழ்ந்தபோதே அதை நிரூபித்து காண்பித்தார். மார்க்கு 1:35 வாசிக்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணார், அதிகாலையில் ஜெபம் பண்ணார். அதனால் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 3:21 ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஞானஸ்தானம் எடுக்கிறார், இப்போ ஜெபம் பண்ணுறார். வானம் திறக்கப்பட்டது. யோவான் 6:15 ஆதலால் அவர்கள் வந்து
தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறி இவரை ராஜாவாக்கணும்னு பார்க்குறாங்க எல்லாம். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் விட்டுட்டு மலை மேலே ஏறாரு. ஏன்னா இவர் பிறந்த நோக்கம் அதல்ல. அதனால் தேவனிடத்தில் போய் பேச போகிறாரு. அற்புதங்களுக்காக தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி வெளிப்படையாக ஜெபித்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் நமக்கு சந்திக்கப்பட வேண்டுமோ வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். வானத்தை அண்ணாந்து பாங்க. இதெல்லாம் இயேசு அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு மனுஷனாக இருந்தபோது எப்படி அவர் மூலமாக 5 அப்பம் 2 மீன் வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு மீதி எடுத்தாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மற்றவங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு வருமானமே இல்லை, எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் பயப்படாதீங்க, வானத்தை பாருங்க, வானத்தை பாருங்க, அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி அனுபவங்களை நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்கள் வீட்டில் அரிசியே இல்லை, அரிசி பானை மேலே கையை வச்சுட்டு வானத்தை பார்த்தேன், அரிசி எப்படி வந்துச்சுன்னே தெரியல சிஸ்டர். பருப்பு டப்பா மேலே கையை வச்சேன், வானத்தை பார்த்தேன், பருப்பு வந்துன்னே இருக்குது. இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன், கற்பனையாக சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்த இயேசு இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், பெட்ரோல் இருக்காது வண்டியில், பெட்ரோல் பங்குக்கு போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும், அதுக்கும் காசு வேறு இருக்காது. பெட்ரோல் பங்கு அந்த இதில் கையை வச்சுட்டு வானத்தை பார்த்தேன், வண்டி எடுத்துனேன், ஓட்டினேன், ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த எந்த இடத்துல போய் நான் டீசல் போடணுமோ, எந்த இடத்துல எனக்கு அதை நிரப்பணுமோ அது வரைக்கும். சிலர்லாம் சில ஊர்களுக்கே அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. ஏன் உங்களை ஆண்டவர் நடத்த மாட்டாரா? ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்கம்மா, என் பிள்ளைக்கு பீஸ் கட்டணுமே, என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வரணுமே, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணுமே, பயப்படாதீங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்க, இயேசு அற்புதங்களை செய்வார். இதுவரையும் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரை பாருங்க, மனுஷரை பார்க்காதீங்க, இவங்களெல்லாம் பார்க்காதீங்க. என் கூட இயேசு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார், அவரால் எல்லாம் என் வாழ்க்கையில் செய்ய முடியும். அந்த விசுவாசம் நம்பிக்கையில் எல்லாம் அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கங்க. சொல்கிற போது மட்டும் கேட்டு உற்சாகமாக செய்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாத்தையும் மறந்துடுது. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. நம்ம இயேசுவின் பிள்ளைகள், இயேசு நம்ம கூட இருக்கிறார். நமக்கு உடை கொடுப்பார், ஆகாரம் கொடுப்பார், தங்க இடம் கொடுப்பார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நம்ம என்ன பண்ணணும்? அவரை தான் பார்க்கணும். இயேசுவே அப்படி தான் பார்த்தார். அவர் மனுஷனாக இருக்கும்போது அவர் தேவகுமாரன் தான். தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி எதுவும் செய்யலை. என்னால் எல்லாம் முடியுன்ற ஒரு பெருமையில எதையும் அவர் செய்யலை. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வாழ்ந்து காட்டினார். வானத்தை பார்த்தாரு, அற்புதம் நடந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், வர்ற நாட்களில் எதுக்கட்டாலும் நம்ம வானத்தை பார்க்கலாம், இயேசுவை பார்க்கலாம். இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். யோவான் 11:41-42. அப்பொழுது
மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பாருங்க, இப்போ ஒருத்தர் மரித்து அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. அங்கே வந்து நிற்கிறார். அங்கே வந்து இயேசு நிற்கிறார். நின்று இப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் நம்ம மேலே பிரியம் வச்சு வந்தவர் எப்படி பிதா கிட்ட பேசுகிறார் பாருங்க. நான் உங்ககிட்ட தான் வந்தேன், வேறு வழியே இல்லை, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அதிகாரமாக பேசலை. நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க. நான் கூப்பிடும்போதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்றத எனக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் என்னை அனுப்புனீங்கன்றத இந்த சூழ்ந்து நிற்கிறவங்கெல்லாம் என்னை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை சாதாரண மனுஷனாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் வந்து எல்லோரும் இப்போ என்ன நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, இவர் என்ன செய்ய போகிறாரு? அப்போ நான் யார், எங்கேருந்து வந்திருக்கேன், எதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத பிதா கிட்ட அவர் பேசுகிறார். அப்படியே லாசருவே வெளியே வான்னு சொன்னார். உடனே வெளியே வந்துட்டார். இன்னைக்கு உங்களாலேயும் இந்த அற்புதங்களை செய்ய முடியும். அதை தான் நிரூபித்து காட்டுறார். அதை தான் ஒரு சேலஞ்சாக இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் இயேசுவை நம்புகிறவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. மரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களையும் உயிர் பெற செய்யக்கூடியவர்கள், மரித்தவர்களையும் உயிர் பெற செய்யக்கூடிய வல்லமை இயேசுவை நம்புகிறவர்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டும்படியாக தான் அன்றைக்கு இயேசு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இந்த வருஷம் அவங்க பிழைக்கவே மாட்டாங்க, இந்த வருஷம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வருடங்கள் குறிக்கப்பட்டு விட்டது, நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது, அந்த மாதிரி சரீர வேதனை, புற்றுநோய், தீராத ஒரு வியாதி, இருதயத்தில், மூளையில், கணையத்தில், சிறுநீரகத்தில், இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வழியே கிடையாது, சரீரத்தின் அவயவங்கள் செத்து போய்விட்டது, பயப்படாதீங்க. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய நடுவில் இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்கள் யாருக்காக இந்த வருட கடைசியில் என் கணவருக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த வருஷம் அவர் இருக்கிறாரு, அடுத்த வருஷம் அவர் இருப்பாரான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு வியாதி, அந்த மாதிரி ஒரு வேதனை, இப்போவே அவரால் முடியல, என் மனைவியால் முடியல, என் பிள்ளையால் முடியல, இந்த வருஷத்தை முடிக்கும்போது ஒரு பெரிய கேள்வியோடு தான் நான் முடிக்க போகிறேன். பயப்படாதீங்க. இன்றைக்கும் அன்றைக்கு இயேசு அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வருட கடைசியில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அவர் அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் குடும்பத்தில் இன்றைக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்வீங்க, அதை நீங்கள் செய்யுங்கப்பா, அதை செய்யுங்க, கேளுங்க. தேவனுடைய வல்லமை, தேவ பிரசன்னம் அளவில்லாமல் உங்கள் நடுவில் உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது.
இந்த வருட கடைசியில் வியாகுலத்தோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், கண்ணீரோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். எதிலெல்லாம் நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களோ, இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஜீவிக்கிறார் என்பதை ஒரு வார்த்தையினால் அல்ல, அவர் உங்கள் குடும்பங்களிலே செய்கிற அற்புதங்களின் மூலமாக அநேகர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த குடும்பம், அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை. ஆனால் அது அல்ல, கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். உங்க மூலமாக அநேகம் ஆயிரமான ஜாதிகளும் ஜனங்களும் தேவனுடைய தொடுதலை பெறும்படியாக உங்களையே ஒரு சாட்சியாக நிறுத்துவார். நான் மரித்து போய் விடுவேன் என்று நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு நான் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக கர்த்தர் என்னை மறுரூபம் அடைய செய்திருக்கிறார். உங்கள் எலும்புகள் எல்லாம் புத்துணர்வு பெறுகிறது, நினமுள்ளதாக மாற்றுகிறார். உங்கள் அவயவங்கள் எல்லாம் புது தன்மையை பெறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே மரித்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இந்த வருட கடைசியில தேவனாகிய கர்த்தர் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்போ உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். இதுவரைக்கும் நடக்க முடியாமல் இருந்த நீங்கள் நல்லா நடக்கிறீங்க. நடந்து பாருங்க. பேச முடியாமல் வாய் ஒரு வார்த்தை கூட பேச முடியலைங்க, இப்போ திறந்து பாருங்க, நல்லா பேசுவீங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கையை உயர்த்த முடியல, நல்லா உயர்த்துங்க. இயேசு உங்கள் கையை மறுரூபமான ஒரு கையாக மாற்றியிருக்கிறார். என்னால் எதையும் செய்ய முடியாமல் படுத்த படுக்கையா நான் இருக்கிறேன். எழுந்துறீங்க, படுக்கையை விட்டு எழுந்துறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டிலே செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை இனி வரப்போகிற வருடத்தில் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இன்றைக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார். தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வானத்தை அண்ணாந்து பாருங்க, இயேசுவை பாருங்க. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க, இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்ன்றதெல்லாம் முற்றிலுமாக அவங்க வாழ்க்கை விட்டு எடுத்து போடுங்க. இயேசுவை மாத்திரம் பாருங்க. இயேசு உங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடன் பாரம் எப்படி அடுத்த வருஷம் நாங்கள் வாழப்போகிறோம், பயப்படாதீங்க. தெரியாம தான் செஞ்சிட்டீங்க, தெரியாம தான் வாங்கிட்டீங்க. கர்த்தர் உங்கள் குறைகளை மன்னிக்கிறார், குற்றங்களை மன்னிக்கிறார். மறுபடியுமாக நீங்கள் எழுந்து பிரகாசிக்க அற்புதமான வழிகளை திறந்து உங்களை கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். பிரிந்து போன குடும்பங்கள், கணவர் எங்கே போனார்னே தெரியல, மனைவி எங்கே போனாங்கன்னே தெரியல, பிள்ளைங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறார். அவங்க மனதை சிதறடித்த ஆவிகள், அவங்க மனதை குழப்பமடைய செய்த ஆவிகள் இப்போது அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தெய்வீக தொடுதலை பெற்று உங்களை தேடி வராங்க. அடுத்த ஆண்டு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக தேவனுக்குள்ளாக எழுந்து பிரகாசிக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவரே, எங்கள் நடுவில் நீர் செய்கிற மகிமையான கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்கள் மாத்திரம் உயர்த்தப்படுங்கப்பா. என்னுடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக எழுந்து பிரகாசிக்க உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆசீர்வாதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்லதொரு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். வல்லமை மிக்கவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். காரணம்,
நம் மேல் அவருக்கு ஏற்பட்ட பிரியம்தான். நாம் அவரை சிநேகிப்பதற்கு முன்பதாக அவர் நம்மேல் அன்பு வைத்தார். அந்த அன்பின் மிகுதியினால்தான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் தம்மைத்தாமே வெறுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து நம்மை மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்தார். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கிற இடங்களை நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றி நவிழ்ந்து இந்த ஆராதனையை முடிக்கப் போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தெய்வ மனிதரும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகமெங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ரட்சித்த மக்களுக்காக, கர்த்தர் அபிஷேகித்தவர்களுக்காக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சில காரியங்களுக்காய் ஜெபிப்போம். குறிப்பாக உலகமெங்கும் இருக்கிற தேவ மனிதர்கள், தேவனுடைய திருப்பணியை அயராது செய்கிற தேவதாசர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே, உம் திருப்பணியை மிக கண்ணியமாக செய்கிற தேவ மனிதர்கள் அத்துணை பேரையும், அது கத்தோலிக்க ஊழியர்களோ, ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்களோ, பெந்தேகோஸ்தே ஊழியர்களோ, இயேசு கிறிஸ்துவின் திருநாம மகிமைக்காக உழைக்கிற ஒவ்வொரு தெய்வ மனுஷனையும் தெய்வ மனுஷியையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்பி தெய்வீக சுகத்தை, பாதுகாப்பை தந்து உமக்கு உரியவர்களாக மாற்றுவீராக. எந்த விதத்திலும் எதிராளியானவன் கைகளில் அவர்கள் சிக்காதபடிக்கு கர்த்தர் வேலி அடித்து காத்துக்கொள்வீராக. உலகமெங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஆராதனை செய்கிற ஆராதனை வீரர்கள், இசைக்கலைஞர்கள், பாடக குழுவினர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடைசி காலங்களில் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் என்றீரே, அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. எங்கும் உம்மை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அரசியல் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பவுலடிகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனையின்படி எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், எங்கள் ஊர் தலைவர்கள், தலைவிகள், எங்கள் தேசத்தின் மேலே நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறதினால் இப்படிப்பட்ட தலைவர்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். ஒவ்வொரு அரசியல் தலைவரையும் ஆண்டவன் ஆசீர்வதியும். எமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர்கள், முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்களை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும். எங்கள் நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிற பாதுகாப்பு படை வீரர்கள், தரைப்படை, கப்பல் படை, வான்படை என்று முப்படை தலைவர்களையும், முப்படையிலும் நாட்டை காக்க தீவிரித்திருக்கின்ற இராணுவத்தினரையும் உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். உள்ளூர் காவல் காக்கும்படி இருக்கின்ற உள்ளூர் காவலர்களை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். தகப்பனே, துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், மருத்துவ குழாமினரை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். நாட்டில் மிக முக்கியமாக பணியாற்றும் இவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை தாரும். கடும் குளிரிலும் பனியிலும் வெயிலிலும் நாட்டை காக்க நிற்கின்ற எல்லையில் தன் உயிரை துச்சமாய் மதித்து சேவை புரிகின்ற அத்தனை இராணுவத்தினரையும் என் தேவன் பாதுகாத்தருளும். அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்களில் சரீர பலகீனத்தோடு இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை தொட்டு சுகமாக்கும். அப்பா, இதே பிரச்சனையில்தான் நான் இந்த வருடத்தையும் முடிக்கணுமா? புதிய வருடத்திற்குள் நுழைவதற்கு முன்பு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றே இப்பொழுதே ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்தருளுவீராக. சரீரத்தில் ஏற்பட்ட பலகீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். கடுமையான ஜுரம், கடுமையான டிபி நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், புற்றுநோய்கள்,
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலும் அந்த பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும். சிறு பிள்ளைகளுக்கு அடிக்கடி வருகிற ஃபிட்ஸ் என்றோடு நிற்கட்டும். பார்வை இழந்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு, குறிப்பாக ஆப்டிக் நர்வஸ், அதில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கிற கட்டிகள் மறைவதாக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன். அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் நீர் மகிமை அடைந்தீர். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவரோடு இணைந்து பணியாற்றுகிறவர்கள் அத்துணை பேரையும், கர்த்தருடைய சபையாரையும் தேவன் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி வெளிவருவதற்கு காரணமாயிருந்த ஐயா அவர்களையும் உழைத்த பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். இருக்கிற இடங்களில் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களை, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வருகின்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றினையும் பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே விடுதலையின் செய்தியை தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகும். பாருங்கள். விடுதலை பெற உங்களுக்கு உரியவர்களையும் அதை பார்க்க தூண்டுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you. thank you